السلام عليكم ورحمة الله وبركاته حامدا ونصلي أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதொருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் நேற்றைய தினம் ஹந்தக்குடைய அந்த போரை பற்றி அதனுடைய முடிவை பற்றியும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நேத்து மோசடி செய்த, அதாவது மதீனாவில் இருக்கும்போது அந்த மதீனாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹுடைய அந்த சஹாபாக்களுக்கும் மோசடி செய்த, உடன்படிக்கையை உடைத்த யஹூதிகள், அதாவது பனு குறைஸாவுடைய கூட்டத்தினவர்கள், இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். பனு குறைஸாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்துட்ட பின்னாடி இவங்க எல்லாரும் வந்து தன்னுடைய அந்த யுத்தத்துடைய சாமான்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. வச்சுட்டு பின்னாடி உடனே என்ன பண்றாங்க, ஜிப்ரைல் அமீன் வர்றாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஜிப்ரைல் அமீன் வர்றாங்க. வந்துட்டு நீங்க உங்க யுத்த சாமான்லாம் கீழே இறக்கி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட பின்னாடி என்னவாகுது, அல்லாஹுடைய கட்டளை, நீங்க உடனடியாக தயாராகி பனு குறைஸாவிடம் யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய எனது கட்டளை வருது. கட்டளை வந்த உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணட்டும், அசர் தொழுகையை பனு குறைஸாவின் கோட்டைக்கு வந்து தொழுகட்டும். அதாவது அசருக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், பனு குறைஸாவுடைய கோட்டைக்கு வந்து சேர்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை இட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டாங்க. ஒரு கூட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மற்றும் அவர்களுடன் சேர்த்து சில சஹாபாக்களை என்ன பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்ட பின்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க போன பின்னாடி என்ன பண்றாங்க, அந்த யஹூதிகள் ரசூலுல்லாஹ் பத்தி நல்ல விதமாக பேசல, கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டு எனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கெட்ட வண்ணமாக பேசுறாங்க. திரும்ப வந்துகிட்டு இருந்தப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தென்பட்ட வந்து என்ன பண்றாங்க, நீங்க வந்து இங்கே இருங்க, உங்களை பத்தி அவங்க நல்லா பேசல அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போன வந்து அவங்க எல்லாரும் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இங்க பனு குறைஸாவுடைய அந்த கோட்டைக்கு போறாங்க. போன உடனே என்ன பண்றாங்க, ஜிப்ரைல் அமீன் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க. என்னண்டு, இவர்களுடைய இந்த கோட்டை இருக்குதுல, அந்த கோட்டையை வந்து உலுக்கி விடுங்க, இவங்களுக்கு வந்து பயம்ன்றது ஏற்படட்டும், கீழே இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரைல் அமீனை அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்ட பின்னாடி அந்த கோட்டையும் ஒரு தடவை குலுக்கி விடுறாங்க. ஆனாலும் சரி அவங்க வந்து கீழே இறங்குற மாதிரி தெரியல. அப்போ கஅப் பின் அஸத், அதாவது பனு குறைஸாவுடைய தலைவர், அவன் வந்து 3 விஷயங்களை வந்து தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்றாங்க. என்னண்டு, நீங்க 3 விஷயத்துல ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். முதல் விஷயம் என்னது, நீங்க எல்லாரும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, யஹூதிகள் பனு குறைஸாவுடைய அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, நாங்க தௌராத்தையும் விட விரும்பல, இந்த தீனையும் நாங்க விடுறதுக்கு விரும்பல, அதாவது நாங்க யஹூதிகளா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை அந்த அவங்களுடைய முடிவை வந்து சொல்லிடுறாங்க. இரண்டாவது வந்து என்ன, நீங்க வந்து உங்களுடைய மனைவி மக்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போருக்கு போங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட போருக்கு போங்க. அதுக்கும் வந்து அவங்க ஒத்துக்கறல. என்னண்டு, ஒருவேளை நீங்க வந்து இந்த யுத்தத்துல தோத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கைதிகளாக கிடப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து முஸ்லிம்களுடைய பெண்கள் கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொன்னப்போ அதுக்கும் வந்து அவங்க அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கல. என்னண்டு, எங்களுடைய மனைவி மக்களுக்கானதை நாங்க வாழ்றோம், அவங்க இல்லாம நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்கல. மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை, நீங்க வந்து உங்களுடைய இந்த சட்ட திட்டங்களை, அதாவது யஹூதிகளுடைய சட்ட திட்டங்களை எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு யுத்தத்தை செஞ்சிருங்க. அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு யுத்தம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. யஹூதிகள் தன்னுடைய இந்த சட்டத்தை மீற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய நினைப்புக்கு விரோதமாக, அவங்களுடைய நினைப்புக்கு வந்து மாற்றமாக நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நைட் அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க எல்லாத்தையும் போய் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதையும் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி என்னவாகுது, இதுக்கும் வந்து
யகூதிகள் ஒத்துக்கிற மாட்டாங்க. நாங்க எப்போது வந்து இந்த யகூதியுடைய இந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் உடைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுக்கும் ஒத்துக்கிறல. இப்ப மூன்றாவதாக 25 நாட்கள் என்னவாகுது, அந்த கட்டுத்திட்டம், அதாவது முற்றுகையிடல், அந்த கோட்டைக்கு முன்னாடியே வந்து யகூதிகளை வெளியில வரவிடாமலே என்ன பண்றாங்க, முற்றுகையிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களும். கடைசியில வந்து என்ன பண்றாங்க, அபூ லுபாபா இவங்க கிட்ட அனுப்பிடுங்க. இந்த அபூ லுபாபா யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு கூட்டத்து நபர். அபூ லுபாபா வந்து பனு குறைஸா பாதுகாப்பு கொடுத்த ஒரு கூட்டத்து நபர்கள் இவர் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்றும் இவங்க என்ன பண்றாங்க, உள்ளாக்க போறாங்க. இவங்க உள்ளாக்க போன உடனே என்னவாகுது, அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய பெண்களும் என்ன பண்றாங்க, கத்தி கூச்சலிட்டு அழுதுறாங்க, அழுது புலம்புறாங்க. புலம்புற பின்னாடி காப் பின் அஸத் வந்து கேட்கிறாங்க, என்னண்டு நாங்க வந்து வெளியில வந்தா ரசூலுல்லாஹ் எங்களை என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க அல்லது கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம முஸ்லிம்களுடைய அந்த எண்ணத்தை, முஸ்லிம்களுடைய அந்த இதை வந்து சொல்லிடுறாங்க. கையை காமிச்சு என்ன பண்றாங்க, உங்களை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறாங்க. எப்படி கையை காமிச்சு உங்களை கொன்றுவாங்க, உங்களுடைய தலைகள் எல்லாம் சீவிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அபூ லுபாபாவுக்கு தான் செஞ்சது வந்து மிகவும் பெரிய குற்றமாக, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் செய்த மோசமாக வந்து அவங்களுக்கு தோணுச்சு. எப்படி அல்லாஹ் மற்றும் ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் முஸ்லிம்களுடைய ஒரு யோசனையை இவர் வந்து யகூதிகள்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க, போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அபூ லுபாபாவுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து தோணி இருக்குது. தோணுன உடனே என்ன பண்றாங்க, நேரா மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க மதீனாவுல. அங்க வந்து ஒரு கம்பத்துல ஒரு ஸ்தம்பத்துல என்ன பண்றாங்க, தன்னை தானே கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு என்ன சொல்றாங்க, அல்லாஹ் வந்து என்னுடைய இந்த தௌபாவை, என்னுடைய இந்த பாவத்தை மன்னிக்காத வரை நான் என்ன பண்ண போறேன், இங்கே இருக்க போறேன், நான் இந்த ஸ்தம்பத்துல இருந்து விடுவிக்கிறதாக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்தவனே என்ன பண்றாங்க, என்கிட்ட வந்து இருந்தா நான் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி இருப்பேன், இந்த அளவு கூட அவங்க கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்து சொல்றாங்க. பின்னாடி ஒரு 5-6 நாளைக்கு பின்னாடி என்னவாகுது, அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு ஆயத்து இறங்குது. முஸ்லிம்களின் சில நபர்கள் தான் செய்த அந்த தப்பை உணர்ந்து அதற்கு தௌபாவும் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நாங்க பாவ மன்னிப்பு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு ஆயத்தையும் இறக்குறான். இதுக்கு பின்னாடி என்னவாகுது, அவங்களுடைய அவங்க மனைவி என்ன பண்றாங்க, அந்த அபூ லுபாபா கிட்ட போய் உங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு, நீங்க வந்து வெளியில வந்துடலாம், அதாவது உங்களை நீங்க கட்டை ஒதுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அபூ லுபாபா என்ன பண்றாங்க, அந்த கட்டை வந்து நான் அவுக்க மாட்டேன், எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னை விடுவிக்கிறாங்களோ அப்போ வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்றாங்க, காலையில ஃபஜருக்கு வந்தப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, அபூ லுபாபா இன்னும் அதே ஸ்தம்பத்துல தான் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவிச்சு பின்னாடி என்னவாகுது, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியில வர்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து இன்ஷால்லா சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இன்னும் மிகப்பெரிய நீண்ட வரலாறு இந்த இன்ஷால்லா நாளைக்கு வந்து சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா யாரு, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பனு குறைஸா பத்தி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை இன்ஷால்லா நாளைக்கு வரக்கூடிய கிளாஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சூரத்துன் நபியை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிரவனாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.